ஒரு முறை இயேசுவை காட்டி கொடுத்த யூதாஸ் நாண்டு கொண்டு செத்து போக 3 முறை இயேசுவை மறுதலித்த பேதுரு மன்னிக்கப்பட என்ன காரணம்? பிரைஸ் பீ டு காட். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இயேசு கிறிஸ்துவனுடைய 12 சீஷர்களில் மிகவும் பிரதானமானவன் அப்போஸ்தலனாகிய பேதுரு. சாவிலும் நான் உம்மை பின்பற்றி வருவேன் என்று இயேசுவினிடம் பேதுரு சொன்னான்ல. மார்க் 14:29 இயேசு தன்னுடைய சிலுவை பாடுகளை குறித்து சொன்னபோது பேதுரு இயேசுவை பார்த்து, எல்லாரும் இடல் அடைந்தாலும் நான் இடல் அடையேன், நான் உம்மை பின்பற்றுவேன் என்று சொன்னார்ல. ஆனால் இயேசு கிறிஸ்து கைது செய்யப்பட்டு அன்னா காய்பா அரண்மனைக்கு கொண்டு போகப்பட்ட பின்பு பேதுரு இயேசுவை தெரியவே தெரியாது என்று 3 முறை மறுதலித்ததோடும் அல்லாமல் சத்தியம் பண்ணவும் சபிக்கவும் தொடங்கியதாக நாம் வேதத்தில் வாசிக்கிறோம்ல. மத்தேயு 26:75 சேவல் கூவுகிறதுக்கு முன்னே நீ என்னை 3 முறை மறுதலிப்பாய் என்று இயேசு சொன்ன வசனத்தை பேதுரு நினைவு கூர்ந்து வெளியே போய் மனங்கசந்து அழுததாக நாம் வேதத்தில் வாசிக்கிறோம்ல. பேதுரு இயேசு சொன்ன வசனத்தை நினைவு கூர்ந்திருக்கிறான். எபிரேயர் 6:6 வேத வசனம் சொல்லுகிறது, மறுதலித்து போனவர்கள் தேவனுடைய குமாரனை மறுபடியும் தாங்களே சிலுவையில் அறைந்து அவமானப்படுத்துகிறபடியால் மனம் திரும்புகிறதுக்கு ஏதுவாய் அவர்கள் மறுபடியும் புதுப்பிக்கிறது கூடாத காரியம் என்று சொல்லியிருந்தாலும் பேதுரு வசனத்தை பிடித்து கொண்டான். ஏசாயா 66:2 வாசிக்கிறோம், சிறுமைப்பட்டு ஆவியில் நொறுங்குண்டு என்னுடைய வசனத்துக்கு நடுங்குகிறவனே நோக்கி பார்ப்பேன் என்று தேவன் சொல்றார்ல. பேதுரு தேவனுடைய வசனத்தை நினைவு கூர்ந்தான். பேதுரு சிறுமைப்பட்டு ஆவியில் நொறுங்குண்டு கதறி அழுததின் நிமித்தம் மறுதலித்து போனவர்கள் புதுப்பிக்கப்படுகிறது கூடாத காரியம் என்று வசனமே சொல்லியிருந்தாலும் தேவன் பேதுருவை புதுப்பித்து திரும்பவும் கட்டினார். அப்போஸ்தலர்களுடைய தூண்களில் ஒருவராக மாற்றினார்ல. நாமும் வசனத்துக்கு நடுங்கி தேவனிடத்துக்கு திரும்புகிற போது தேவன் நம்மையும் உயர்த்துவார். என்னுடைய வாயின் வார்த்தை, என்னுடைய இருதயத்தின் தியானங்கள் கர்த்தருக்கு முன்பாக பிரதியாக இருக்கட்டும். கர்த்தருக்கு சித்தமான இன்னொரு வீடியோ பதிவில் நாம் சந்திப்போம். God bless you all. Thank you so much.